ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயப்படணும். அப்படி கடவுளுக்கு நம்ம பயப்பட்டு வாழும்போது நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு ஞானம் தானாகவே வரும். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு பக்தி, இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும். கடவுளுக்கு பயப்படுகிறதுனா என்ன? ஒருத்திட்ட பொய் சொல்லும்போது நம்ம எதுக்காக நான் போய் சொல்ல மாட்டோம், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோன்னா, அது கடவுளுடைய பயம் இருக்கிறதுனால தான் நம்ம பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள தோணுது. அவர்கிட்ட நான் உண்மை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணும் அவங்ககிட்ட அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பார்த்திங்களா? நல்ல காரியங்களை செய்ய நம்ம எதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ அதெல்லாம் கடவுளுக்குரிய பயத்தை நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நல்ல பயபக்தி உள்ள பையனாக இருக்கான்ப்பா, நல்ல பயபக்தி உள்ள பெண்ணாக இருக்காங்கப்பா, நல்ல பிள்ளையாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம பயபக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த பயபக்தி கடவுளுக்கு பயப்படக்கூட பயம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த பயபக்தி நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல், நம்மளை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ ட்ரை பண்ணுறோம். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம பயப்படக்கூடிய பயம், அதாவது நம்ம நல்ல காரியங்களை செய்ய தீர்மானித்து அதை கவனமாக அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம என்ன ஆகிறோன்னா, நம்மளுக்குள்ள கடவுளுடைய பயம் வரும்போது நம்மளுக்கு ஞானம் நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி போதகத்தை அசட்டை பண்ணாமல், யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அட்வைஸ்னாலே பிடிக்காது. ஏன்னா எல்லோரும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லோரும் பெரியவங்க அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அதை அப்படி பண்ணணும், அப்படி ஆயிரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா நிறைய அட்வைஸ், சுகர் கண்ட்ரோலுக்கு அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாது. அதனால நம்மளுக்கு அட்வைஸ் அப்படின்னு சொன்னாலே அது பிடிக்காத ஒரு இதாக இருக்குது. ஆனால் போதகம், நம்மளுடைய ஆண்டவர் போதிக்கிற போதகத்தை நம்ம அசட்டை பண்ணாமல், நம்மளுக்கு தேவை, நம்மளை அதில் உள்ள உள்கருத்துக்களை நம்ம வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம நல்ல வழியில் நடக்க நம்மளை ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே நம்ம ஞானத்துக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பயப்படுகிற பயம், இன்றைக்கி நிறையா அந்த பயமே இல்லை. செத்தா என்ன, நான் ஏன் வாழணும், நான் எதற்காக வாழ்ந்தேன்னு சொல்லி நாங்கள் சிறுவர் ஊழியம் போகும்போது நிறைய பிள்ளைங்க ஏன் செத்து போன என்ன அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறாங்க. அது அதை பற்றி அவங்களுடைய வாழ்க்கையை கூட நம்ம இப்படி வாழணும் ஆசைப்படுகிற காரியங்கள் கூட அவங்கக்கிட்ட இல்லை. ஆசைப்படுறாங்க, இப்போ நான் ஜாலியாக இருக்கேன், நான் இன்றைக்கி ஜாலியாக இருக்கட்டேன், நான் விளையாடுறேன், நக்கல் அடிக்கிறேன், நான் ஜோக் அடிக்கிறேன், இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நாளைக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, யார் போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இல்லை. நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.